ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்குறதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னி வந்து சொல்கிறாங்க, சாதாரண நாளில் குங்குமம் விழுந்தாலே அபசகனம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள், வரலட்சுமி பூஜை வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, நீங்கள் இருந்தால் அதே தாம்மா நினச்சிட்டு இருப்பேன், சக்தி ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தியை சொல்கிறாங்க, பொன்னி கூட இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ரூமில் பொன்னி வந்து ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்து பிரீத்தி சிரிக்கிறாங்க. அது கண்ணாடி மூலியமாக பொன்னி வந்து பார்த்துடுறாங்க. என்ன பண்ணுறீங்க பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, பொன்னி வந்து இன்னைக்கு அழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி அந்த பிளேஸ்க்கு வராங்க. நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை திட்டுறாங்க. எந்த பொண்ணாக இருந்தாலுமே குங்குமம் கீழே விழுந்ததுக்காக அந்த பொண்ணை பார்த்து கஷ்டப்படதான் செய்வாங்க. ஆனால் நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுற, நாளைக்கு உன்னோட விஷயம் எல்லாமே வீட்டில் சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அந்த பிளேஸ்லேருந்து வராங்க. ஜெயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சந்திரசேகர் வந்து சொல்கிறாரு, வேதாச்சலம் வந்து அன்றைக்கே சொன்னால் நான் இது சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இவ்வளோ பெருசாக ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயா கேட்குறாங்க, ஏங்க இது முன்னாடியே சொல்லலை, நீங்கள் வேதாச்சலமுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வேதாச்சலமோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. சக்தி வந்து பொன்னிக்காக டீ போடுறாங்க. பொன்னி வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. எதுவுமே சாப்பிடாம இருக்க பொன்னி டீயாச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கொடுக்குறாரு. பொன்னி குடிக்கிறாங்க. சக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. பொன்னி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்தி வந்து பொன்னியோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. தேங்க்யூ.